ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் வீடியோ. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம 2 வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சிலபஸ்க்கு தேவையானது மட்டும் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயரில் இருக்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன். நமக்கு நியூ சிலபஸ்க்கு தேவையானது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிலே வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய இது கவர் ஆகும். சரிங்களா, நமக்கு ஸ்கூல் புக்கு தாண்டி அவுட் சைட் சோர்ஸஸ் படிக்கிறத விட கொஞ்சம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தாலே வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். நமக்கு நியூ சிலபஸ்க்கு தேவையானது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மற்றதை கூட நீங்கள் ஜஸ்ட் வந்து கூட பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி வாங்க பார்க்கலாம். ஸ்பெஷல் பாருங்கள். ஆதிசித்தராக கருதப்படுவர் வந்து திருமூலர், இது நமக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நூலாசிரியர் கண்டிப்பாக வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. கண்டிப்பாக பொறுத்துகளை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், இது பாருங்கள், காற்றிலே மிதந்த கவிதை. இது பார்த்திங்கன்னா மு அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை பார்த்திங்கன்னா அண்ணா காமு. பவளக்குடி மாலை பார்த்திங்கன்னா கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் வந்து கி.வா. ஜெகநாதன். கி.வா. ஜெகநாதன் பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்கார். அதனால் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், நாட்டுப்புறவியலின் தந்தை வந்து வனமா மாலை. அடுத்து பாருங்கள், புதிய ஆத்திச்சூடி வந்து பாரதியார். ஆத்திச்சூடி வந்து ஔவையார் எழுதியிருப்பார். புதிய ஆத்திச்சூடி வந்து பாரதியார். அந்த அறிவியல் ஆத்திச்சூடி வந்து நெல்லை சுமுத்து நம்ம பார்த்துருப்போம். பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கதுன்னா பாண்டிய நாடுன்னா நமக்கு தெரியும், முத்து. அது பாருங்கள், தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் வந்து மனோன்மணியம். காவடி சிந்தோட ஆசிரியர் நமக்கு தெரியும், அண்ணாமலையார். அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று, அது மட்டும் வந்து கிடையாது. ஆரண்ய காண்டம் பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தில் இருக்கும். அடுத்து பாருங்கள், சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் வந்து என்பது என்னன்னு கேட்குறேன். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்து பாருங்கள், நாடக காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் தான் வந்து நாடக காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கம்பர் அவை கால புலவராக விளங்கிய அரசவை வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. குலோத்துங்க சோழன். அடுத்து பாருங்கள், தமிழுக்கு கதி என்று போட்டப்படும் நூல்கள் வந்து கம்பராமாயணமும் வந்து திருக்குறளும். அடுத்து பாருங்கள், கூற்று பாருங்கள், கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டமாகும். அது கூற்று பாருங்கள், அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. 2 கூற்றுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், புறந்துண்மை நீரான் அமையும் அகுந்துமை டேஷ் காணப்படும். வாய்மையால் வந்து காணப்படும். அடுத்து பாருங்கள், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞ தாரா பாரதி குறிப்பிடும் நூல் வந்து நமக்கு தெரியும், திருக்குறள். அடுத்து பாருங்கள், வழிப்பறி நிறை கவர்தல் ஆகின டேஷ் திணைக்குரிய தொழில்கள். வழிப்பறி நிறை கவர்தல் டேஷ் திணைக்குரிய தொழில்கள்னால் பாலை திணைக்குரிய தொழில்கள். அடுத்து பாருங்கள், இது நமக்கு தேவைப்படும். சிக்கல்கின்றவற்றுள் சுசமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. சுசமுத்திரம் அவருடைய படைப்புகள். அடுத்து பாருங்கள், உதித்த என்ற சொல்லிற்கு எதிர் சொல் தருக. உதித்தன்னா ஆப்ஷன் ஏ, மறைந்த. அடுத்து பாருங்கள், சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உயிரெழுத்து. அடுத்து பாருங்கள், பின்வரும் ஒன்றும் தாரா பாரதி எழுதாத நூல் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, இரண்டை விட வந்து பாரதிதாசன். மற்றதெல்லாம் தாரா பாரதிய நூல்கள் பார்த்துக்கோங்க. புதிய உடல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நொழி வெளிச்சங்கள். அடுத்து பாருங்கள், மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கருங்குயில் கூவும். குயில் கூவும் இல்லையா, இதுதான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா, மயில் அகவும் அப்படின்னு சொல்லி வரும், கிளி பேசும் வரும், யானை பிளிரும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இதில் பார்த்தோன்னா குயில் கூவும், அதுதான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான பொருளை வந்து தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அலைனா பார்த்திங்கன்னா கடல் அலை. இந்த அலைனா என்னென்னு பார்த்திங்கன்னா புற்று. இந்த அலைனா வந்து கூப்பிடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள்,
ஓ இந்த ஓரெழுத்து ஒருமொழி தரும் பொருள் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்து பாருங்கள், கோ என்னும் ஓரெழுத்து ஒருமொழியுடைய பொருள் கேட்குறாங்க. கோனா வந்து மதில், சோ தான் வந்து மதில் வரணும். கோன்னா வந்து அரசன் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், அகரவரிசை சொற்களை சீர் செய்தல். அகரவரிசைப்படி கரெக்டாக சொல்கிறீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இது அகரவரிசைப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் வரணும், அதுக்கப்புறம் தேர்ட் வரணும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வரணும். அடுத்து பாருங்கள், அகரவரிசையில் இருந்து கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், முறையான தொடர் அமைப்பினை குறிப்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். அடுத்து பாருங்கள், விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைக, அடுக்குத்தர. அடுத்து பாருங்கள், இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தாய் சேய் வந்து உண்மை தொகை தான், தாயும் சேயும் வரணும், அது சரி. முறுக்கு மீசை வந்தார் வந்து வேற்றுமை தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. அன்மொழி தொகைன்னு சொல்லி வரணும். கரும்பு தின்றார் நன்மொழி தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து தவறு. வெண்குடை பார்த்தீங்கன்னா பண்பு தொகை, அது வந்து சரி. வெண்மை ப்ளஸ் குடை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 2, 3 வந்து தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள், உடற்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். ஸோ இதுக்கான சரியான வினா இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான். அடுத்து பாருங்கள், உடற்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. இதுக்கு சரியான வினா இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எந்த எவை அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், மலைமுகம் காணா பயிர் போல ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. மலைமுகம் காணா பயிர் போலன்னா வறட்சி, வாட்டம், துன்பம். அடுத்து பாருங்கள், பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வுமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நினைத்தது ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது தான். அடுத்து பாருங்கள், எதுகை மூனை ஏபு இவற்றுள் ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுத்தல். பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். இக்குறளில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எதுகை. பார்த்தீங்கன்னா இதில் மூனை வந்து இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா கருவமே கட்டளைக்கல், இதுவும் பார்த்தீங்கன்னா மூணையும் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அடி எதுகையும் வந்து இருக்குது, எதுகை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கொடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றெங்கே எடுப்பதும் வெள்ளம் மழை. இக்குறட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடு. அடி எழம்படை தொடை. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். திருக்குறள் பற்றி இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு. அடுத்து பாருங்கள், உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை வந்து ஆப்ஷன் பி, கருவேப்பிலை. அடுத்து பாருங்கள், தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கிரேக்கர். யாதும் ஊரே எவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு வந்து ஆப்ஷன் சி, உலக பொதுமை. அடுத்து பாருங்கள், நாயக்கர் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது. இது நமக்கு தெரியும், ஆப்ஷன் ஏ, பாளையம். அடுத்து பாருங்கள், பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன. ஆப்ஷன் ஏ, பட்டினம். அடுத்து பாருங்கள், தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் வந்து ஆப்ஷன் பி, காமராசர். பெண்ணுரிமைக்கு உருவழைக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் வந்து ஆப்ஷன் சி, பெரியார்.
அடுத்து பாருங்கள் வீரவா முனிவர் தொகுத்த அகராதி வந்து ஆப்ஷன் ஏ சதுரகராதி. அடுத்து பாருங்கள் சரியானதை கண்டறிய. தேவநாய பாவனார் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். தமிழ் சொல்ல அரசில் உச்சம் பெற்றவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதி தலைவராக இருந்தார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள் தமிழோட தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உவேசா. அடுத்து பாருங்கள் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மு வரதராசனார். கூற்று காரணம் பாருங்கள் சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றே இருந்தது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர். இது கூற்று காரணம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள் கூத்துப்பட்டறை என்னும் நாடகக்குழுவை நடத்தி வந்தவர் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நா முத்துசாமி. அடுத்து பாருங்கள் கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மு மேத்தா. ஸோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 15 கொஷின் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் இருக்கிற அந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே ஓவராலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நியூ சிலபஸ்க்கு வந்து தேவையானது மட்டும் ஸோ நம்ம ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டா போதுமானது. சரிங்களா? யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.